ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறை நம்பிக்கையாளர்களே, இந்த இனிய மாலை பொழுதினிலே புளியந்தீவு எனும் திருத்தலத்திலே எழுந்தருளியிருக்கும் கோடி அற்புதராம் புனித பதுவை அந்தோனியாரின் திருத்தலத்தின் 225வது திருவிழாவை கொண்டாடி மகிழும் நாம் நவ நாட்களின் 5வது ஆயத்த நாளிலே யூலி ஆண்டில் புனிதரின் மூலம் இறைவழி நடப்போம் எனும் மறையுரையை அறிந்து பயனடையவும் புனிதரின் பரிந்துரையால் இறைவரம் பெறவும் நாம் அனைவரும் ஆலயத்தில் ஒன்று கூடியுள்ளோம். இன்று மறையுரை வழங்கி திருப்பலியை நிறைவேற்றி எமக்காக இறைவேண்டல் செய்யவுள்ள புளியடிக்குடா பங்கின் பங்கு தந்தை அருட்தந்தை அனிஸ்டன் மொராயஸ் இயேசு சபை அடிகளாரையும் புனித பதுவை அந்தோனியார் திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை இக்னேசஸ் யோசப் அடிகளாரையும் திருப்பலியில் கலந்து கொண்டுள்ள அருட்சகோதரிகள் மற்றும் உங்கள் அனைவரையும் புனித செபஸ்தியார் ஆலயம் புளியடிக்குடா பங்கு இறை நம்பிக்கையாளர்கள் சார்பில் மாலை வணக்கம் கூறி அன்புடன் வரவேற்கின்றோம். புனிதர்கள் என்றால் அவர்கள் கடவுள் அல்ல என்பதை நாம் மனதில் பதித்து கொள்ள வேண்டும். கடவுள் வேறு புனிதர்கள் வேறு என்பதை பலரால் வேறுபடுத்த முடிவதில்லை. புனிதர்களும் நம்மை போல் சாதாரண மனிதராக பிறந்து வளர்ந்தவர்களே, ஆனால் இறைவனை தம்மை விட கூடுதல் அன்பு செய்தவர்கள். அதனால் புனிதரானவர்கள் நாமும் இவர்கள் மூலம் ஏன் இறைவழி நடக்க முடியாதென இந்நேரத்தில் சற்று சிந்திப்போம். இந்த யூபிலி ஆண்டில் எமது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த முன்வருவோம். அதற்குதவியாக புனிதரை முன்வைத்து செயற்படுவோம். இறைவனுக்கு பிரியமானவர்களாகுவோம். இத்தகைய சிந்தனைகளுடன் தொடரும் திருப்பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நவநாள் திருப்பலியோடு திரு அந்தோனியாருடைய பரிந்துரையை நாடி நிற்கின்ற நாங்கள் இன்றைய நாளில் சிறப்பான விதத்தில் தூய ஆவியானவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். திரு அவையினுடைய பிறந்த நாளையும் கொண்டாடுகின்றோம். ஆகவே தொடர்ந்துமாக ஆவியானவருடைய வல்லமை, அவருடைய கொடைகள், கனிகள் திரு அவையையும் எங்கள் அனைவரையும் ஆட்கொள்ள வேண்டும் என்றும் அதனாலே நாங்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் இன்றைய பலியில் மன்றாடுவோம். மேலுமாக இங்கே வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் வேண்டுதலுக்காகவும் குடும்பங்களுடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல் கருத்துக்களுக்காகவும் இந்த நவநாள் திருப்பலியில் ஆண்டவரிடம் உருக்கமாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க எங்களுடைய குற்றம் குறைகளை அறிக்கையிடுவோம். இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தேவனே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம், மகிமைப்படுத்துகின்றோம். மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராகும் இறைவனே, இறைவனாக விண்ணரசே, ஆற்றலிலே வல்லவரே, தந்தை இறைவனே, ஆண்டவரே இறைமகனே இயேசு கிறிஸ்து தெய்வமே, சம்மரே சம்மரே தந்தை நின்று ஜெனித்தவனே, தந்தை நின்று ஜெனித்தவனே, உலகின் பாவம் போக்குவதே நீரம் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குவதே மன்றாட்டை ஏற்றவே. தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையா நம் மீது இயேசு கிறிஸ்து தெய்வமே. தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே, ஆண்டவர் நீர் ஒருவரே, உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலகத்துறையை புனிதப்படுத்துகின்றீர். உலகின் எத்திக்கிலும் தூயாவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூயாவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உமோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்து எனும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்வதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்து வந்திருந்த இறைபற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒளியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தாமியா, யூதேயா, கப்பந்தோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளிலும் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பப்பிலியா, எகிப்து, சீரேன் நகரையடுத்த லிபிலியாவின் பகுதிகளிலும் வாழும் மக்களும், உரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள்கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளுக்கு பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைகளுக்காக வேண்டி தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகின்றது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கின்றார். ஏனெனில் யூதர் ஆயினும் கிரேக்கர் ஆயினும் அடிமைகள் ஆயினும் உரிமைகள் குடிமக்கள் ஆனும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலால் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாய் பெற்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன்வாழ்த்தோழி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாங்கள் நவநாளோடு இணைந்து இன்றைய நாளில் தூய ஆவியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அவருடைய வருகையை கொண்டாடுகின்றோம். திரு அவை பிறப்பு பெற்றதை நாங்கள் நினைவு கூறுகின்ற கொண்டாடுகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் எங்களுக்கு தரப்படுகின்றது. அந்த நாளிலே நாங்கள் ஜூபிலி ஆண்டில் திரு அவையின் ஜூபிலி ஆண்டில் புனிதரின் மூலம் நாங்கள் இறைவழி நடப்போம் என்ற கருப்பொருளிலும் இன்றைய நாளில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம்.
இந்த ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் இந்த திருவிழாவினுடைய முக்கியத்துவத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இன்று அனைவரும் புனித அந்தோனியாருக்கு விழா எடுக்க நவநாள் கொண்டாட இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆவியானவருடைய வல்லமையினாலே, அவருடைய அருளினாலே நாங்கள் உந்தப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த கல்வாரி பலியில் பங்கு பெற ஒன்று கூடியிருக்கின்றோம். வேறு எந்த காரணமும் நிச்சயமாக எங்களுக்கு இருக்க முடியாது. என்று சொன்னால் அந்த ஆவியானவர் எங்களை கடவுளை நோக்கி தூண்டி விடுகின்றார், உந்த செய்கின்றார். நாங்கள் அவருடைய திருமுகத்தை காண அந்த ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்கு உதவி செய்கின்றது. அவர் தருகின்ற கொடைகளும் கனிகளும் எங்களுக்கு உதவியாக இருப்பதை நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஆவியானவர் தருகின்ற அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் பொறுமையும் பல்வேறு பண்புகளும் குணாதிசயங்களும் கனிகளும் கொடைகளும் எங்களுடைய வாழ்வை நாங்கள் சீராக்கவும், எங்களுடைய வாழ்வின் மையமாக கடவுளை நாங்கள் கொண்டிருக்கவும், அந்த ஆண்டவரையும் கடவுளை நாங்கள் பின்பற்றி எங்களுடைய வாழ்வை வழிநடத்த வேண்டும் என்பதன் அடிப்படையிலுமே இந்த வரங்களும் கொடைகளும் எங்களுக்கு பரிசாக ஆவியானவர் தருகின்றார். புதுப்பிக்கின்ற ஆவி, உலகின் முகத்தை புதுப்பிக்கின்ற ஆவி, உலகை உருவாக்குகின்ற ஆவி, படைப்பை உருவாக்குகின்ற அந்த ஆவியின் கொடை எங்கள் வாழ்வை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கின்ற நிகழ்வாக இருக்கின்றது. இஸ்ரேல் மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தங்களுடைய வாழ்வில் 3 விதமான விழாக்களை அவர்கள் கொண்டாடினார்கள். அவர்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள். அதன் பின் 50வது நாளில் இந்த பெந்தகோஸ்து விழாவை கொண்டாடினார்கள். அடுத்தபடியாக அவர்கள் கூடார திருவிழாவை கொண்டாடினார்கள். பெந்தகோஸ்து விழா என்று சொன்னால் 50 என்று பொருள்படுகின்றது. விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை கூறினாலும் 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த புனித ஜெரோம் இவ்வாறு சொல்லுகின்றார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த எபிரேய மொழியில் இந்த ஆவியானவர் என்றால் யார் என்று பார்க்கின்ற வேளையில் அவருக்கே ஒரு குழப்பம் ஏற்படுகின்றது. இந்த புனித ஜெரோம் விவிலியத்தை மொழிபெயர்த்தவர் சொல்லுகின்றார், எபிரேய மொழியிலே அதை ஆவியானவரை ரூஆ என்று அவர் அழைத்தார்கள். அதாவது அதற்கு ஒரு பெண்பால் பதத்தை கொடுத்தார்கள். ஆவியானவள் வல்லமை தருகின்றவள், ஞானத்தை கொடுக்கின்றவள் என்று ஒரு பெண்பால் பதத்தை அங்கே பயன்படுத்தி இருந்தார்கள். ஆனால் கிரேக்க மொழிபெயர்ப்புக்கு அது வருகின்ற வேளையில் ஆவியானவரை நியூமா என்று அழைக்கின்றார்கள். அது அகரணியை கொண்டிருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்றோம், நெருப்பு உருவத்திலே புறாவை போல, எண்ணெயை போல, தீயை போல, காற்றை போல, நெருப்பு தூணை போல ஆவியானவர் அங்கே தோன்றுகின்ற மனித உடலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அடையாளத்தை அந்த ஆவியானவருக்கு கொடுப்பதை பார்க்கின்றார்கள். அதே போல லத்தீன் மொழிபெயர்ப்பிலே அந்த ஆவியானவரை ஸ்பிரித்துஸ் என்று சொல்கின்றார்கள். அதாவது ஆவியானவர் என்று அவருக்கு இந்த ஆண்பால் பதத்தை, மஸ்குலின் குவாலிட்டியை அங்கே கொடுக்கிறார்கள். அதனால்தான் நாங்கள் ஆவியானவரே என்று அந்த திருத்துவத்தின் 3வது ஆளாக இருக்கின்ற ஆவியானவருக்கு நாங்கள் ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றோம். ஆகவே இவ்வாறு அந்த சக்தி வாய்ந்த ஒரு ஆவியானவருடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையில் தான் இந்த ஆவியானவருடைய வல்லமையினாலே ஆட்கொள்ளப்பட்ட, அந்த ஆவியானவருடைய வல்லமையினாலும் அருளினாலும் முழுவதுமாக தன்னை இழந்த, அந்த ஆவிக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்த புனித பதுவை அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடுவதற்காக நாங்கள் நவநாள் எடுக்கின்றோம். 5வது நாளில் அவருக்காக நாங்கள் நவநாள் எடுத்து அவருடைய பரிந்துரையை நாடி நிற்கின்றோம். ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டில் இந்த புனிதர் மூலமாக, அந்தோனியார் மூலமாக நாங்கள் எவ்வாறு இறை வழி நடக்க முடியும் என்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். தூய அந்தோனியாருடைய வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் பலருக்கு ஆவியானவருடைய பல்வேறு விதமான கொடைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் பல வேளைகளில் நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இந்த அந்தோனியார் தூய ஆவியானவருடைய வல்லமையை நிறைவாக பெற்ற ஒரு புனிதராக அவர் வாழ்ந்து காண்டிருக்கின்றார். அதுதான் கடவுள் அவருக்கு கொடுத்த ஒரு உன்னதமான பரிசாக இருக்கின்றது. வாழுகின்ற வேளையில் அந்த ஆவியானவருடைய கொடைகளையும் கனிகளையும் முழுவதுமாக நிறைவாக பெற்று அதை பயன்படுத்திய ஒரு புனிதராக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவரை முன்மாதிரியாக கொண்டு இந்த யூபிலி தருகின்ற அருளையும் ஆசிரியையும் பரிபூரண பலனையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு கடவுளை நோக்கி எங்களுடைய ஆன்மீக பயணத்தை, திருப்பயணத்தை எவ்வாறு நாங்கள் நடாத்தி செல்லலாம் என்று ஒரு சில நிமிடங்கள் சிந்திப்பது எங்களுக்கு ஏற்புடைய ஒன்றாக இருக்கும்.
புனித அந்தோனியாருடைய வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் பல்வேறு விதமாக அவர் புதுமைகளை செய்திருக்கின்றார். நிச்சயமாக கடந்த 4 நாட்களாக, ஏன் பல ஆண்டுகளாக நீங்கள் அவருடைய புதுமைகளை பற்றி மறைவுரையில் கேட்டிருப்பீர்கள், நீங்கள் படித்திருப்பீர்கள், பலர் சாட்சியம் சொல்ல அறிந்திருப்பீர்கள். உங்களுடைய வாழ்வில் அவர் ஆற்றியிருக்கின்ற எல்லா புதுமைகளையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதனால் தான் அவரை நாங்கள் கோடி அற்புதர் என்று சொல்கின்றோம், புதுமைகளின் வள்ளல் என்று சொல்கின்றோம். வாரி வழங்குகின்ற ஒரு புனிதராக இருக்கின்றார். ஏழைகளோடு தன்னை அடையாளப்படுத்துகின்ற ஒரு புனிதராக புனித அந்தோனியார் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அவரை நாங்கள் பின்பற்ற இன்றைய நாளில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த அந்தோனியாருடைய வாழ்விலே 15 வயது முதல் தன்னை இந்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு உட்படுத்தி தன்னை முழுவதுமாக உடலோடும் ஆன்மாவோடும் முழுவதுமாக 100% அவர் தன்னை ஒப்படைக்கின்றார். அதனால் தான் அவரை நாங்கள் புனிதர் என்று சொல்கின்றோம். அரைகுறையாக அல்ல, ஒரு சிறிதளவு அல்ல, முழுவதுமாக தன்னுடைய உடலையும் ஆன்மாவையும் சிந்தனையையும் அவர் கடவுளுடைய பணிக்காக ஒப்புக் கொடுக்கின்றார். இந்த பணிக்காக ஒப்புக் கொடுப்பதற்காக எதை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், வாழ்க்கையில் அவர் சந்தித்த அனுபவங்களில் கடவுள் எவ்வாறு செயலாற்றுகின்றார், எந்தெந்த அனுபவங்கள் ஊடாக அந்தோனியாரை கடவுள் தூண்டிவிட்டார், எவ்வாறான அனுபவங்கள் ஊடாக ஆவியானவர் இந்த அந்தோனியாரை சிந்திக்க தூண்டினார் என்று அவர் பார்க்கின்ற வேளையில் நாங்கள் பார்க்கின்ற முதலாவதாக அந்த 5 பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த துறவிகள் கொலை செய்யப்பட்டு மொரோக்கோவில் இருந்து கொண்டு வரப்பட்ட வேளையில் அவர் உடலை பார்க்கின்ற வேளையில் அவருடைய உள்ளம் குமுறுகின்றது, வேதனை அடைகின்றது. அதே வேளையில் இனம் புரியாத ஒரு விதமான உணர்வு அவரை ஆட்கொள்கின்றது. இவர்களை பார்த்தவுடனே அவர் தனக்குள்ளே முடிவெடுக்கின்றார், இவர்களைப் போல நானும் கிறிஸ்துவுக்காக துன்புற வேண்டும், என்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும், உடலை கையளிக்க வேண்டும், நானும் வேத சாட்சியாக மரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஆசை அவருடைய உள்ளத்தை ஆட்கொள்கின்றது. அதனாலே அவர் அகஸ்தீனியன் சபையில் இருந்து பிரான்சிஸ்கன் சபைக்கு தன்னை மாற்றிக் கொள்கின்றார். என்று சொன்னால் இவ்வாறான குருக்களை போல தன்னுடைய வாழ்வு மாற வேண்டும் என்ற தன்னுடைய அழைப்பை இந்த அனுபவம் ஊடாக அவர் கற்றுக்கொள்கின்றார். அன்புமிக்க சகோதரர்களே, வாழ்க்கையில் நாங்கள் கண்டுகொள்ளுகின்ற அனுபவங்கள், நிகழ்வுகள் எங்களை சிந்திக்க தூண்டுகின்றது. குடும்பங்களில் ஏற்படுகின்ற குழப்பங்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது நாங்கள் சந்திக்கின்ற கேட்கின்ற வாழ்வின் அனுபவங்களாக இருக்கலாம். இவை அனைத்தும் ஏதோ ஒரு விதத்தில் எங்களை சிந்திக்க தூண்டுகின்றது. பலரை நல்வழியில் சிந்திக்க தூண்டுகின்றது, இன்னும் அதிகமானவர்களை அது தீய வழியில் சிந்திக்க தூண்டுகின்றது. உலகிலே நடக்கின்ற மிக முக்கியமான நிகழ்வுகளை பார்க்கின்ற வேளையில் அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவருடைய வல்லமையை விட்டுவிட்டு அவர்கள் வேறு வழியில் உலகம் சென்று கொண்டிருப்பதற்கு உலகிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முக்கியமான யுத்தங்கள் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. எவ்வாறு தனி நபர்கள், ஆட்சி செய்கின்றவர்கள் இந்த கடவுளுடைய சிந்தனையை விட்டு, ஆவியாருடைய வல்லமையை விட்டு தனிப்பட்ட ரீதியில் சுயநல போக்கோடு சிந்தித்து உலகை அழிவின் பாதைக்கு, அழிவின் விளிம்புக்கு அவர்கள் கொண்டு செல்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஏன் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் கூட பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள் இவ்வாறு செய்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அன்புமிக்க சகோதரர்கள், அவ்வாறு அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் கண்டுகொண்டதை வாழ்வாக மாற்றுகின்றார். அந்த அனுபவம் ஊடாக கடவுள் அவரை அழைக்கின்றார். இவ்வாறு நீயும் உன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும், உன்னுடைய ஆன்மாவையும் உடலையும் நீர் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஊடாக கடவுள் அவரை தூண்டி விடுகின்றார். அந்த அழைப்பிற்கு ஆழமாக தூய அந்தோனியார் செவிமடுக்கின்றார், தன்னை ஒப்படைக்கின்றார். தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தீவிர ஒரு ரசிகனாக, ஆண்டவரை பின்பற்றுகின்ற ஒரு ரசிகனாகவே அவர் பின்பற்றுகின்றார். இன்றைய காலகட்டங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், ரஜினிகாந்துக்கு ரசிகர்கள் இருக்கின்றார்கள், விஜய்க்கு, அஜித்துக்கு ரசிகர்கள் இருக்கின்றார்கள். அதே போல இந்த அந்தோனியார் தன்னுடைய வாழ்வில் தான் நம்பியிருந்த, அதிக மதிப்பு கொடுத்த, தன்னை படைத்த கடவுளின் ரசிகனாக தன்னை மாற்றிக் கொள்கின்றார். அதனால் தன்னுடைய உடலையும் ஆன்மாவையும் அந்த கடவுளுடைய பணிக்காக ஒப்புக் கொடுக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். அந்தோனியாருடைய வாழ்வில் நாங்கள் பல்வேறு விதமான புதுமைகளை கேட்டிருப்போம், அறிந்திருப்போம், அல்லது நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு முறை அவருடைய
ஊரிலே தந்தையாருடைய அந்தோனியாருடைய தந்தையாருடைய ஊரிலே இருந்த 2 பேருக்கு இடையே ஒரு பிரச்சனை, சண்டை வருவது வழக்கமாக இருந்தது, மனஸ்தாபங்கள் வருவது. 2 பேரும் தீவிர எதிரிகளாக இருந்தால் ஒருவரை ஒருவர் சந்தர்ப்பம் கிடைத்தால் கொலை செய்ய வேண்டும் என்று. அவர்கள் மட்டுமல்ல, இந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகள் கூட ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாக இருக்கின்றார்கள். ஒரு முறை இந்த 2 குடும்பங்களில் இருக்கின்ற ஒருவருடைய பிள்ளை வீதியிலே செல்லுகின்றான். அந்தோனியாருடைய தந்தையாருடைய வீட்டுக்கு அண்மையிலே மற்ற குடும்பத்தை சார்ந்த ஒருவன் வருகின்றான், அந்த மகன் வருகின்றான். அவனுக்கு கோபம் வருகின்றது. கத்தியை எடுத்து அவனை குத்தி கொலை செய்கின்றான். கொலை செய்வது மட்டுமல்ல, அந்த உடலை அந்தோனியாருடைய தந்தையாருடைய வளவுக்குள்ளே புதைத்து விடுகின்றான். எவ்வாறு அந்த நிகழ்வு வெளிச்சத்துக்கு வருகின்றது. அங்கே அந்தோனியாருடைய தந்தையார் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்படுகின்றார். காரணம், இவர்தான் இவரை கொலை செய்து இந்த தன்னுடைய வளவுக்குள்ளே புதைத்து விட்டார் என்ற செய்தி பரவுகின்றது. அவ்வாறு இருக்கின்ற வேளையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற வேளையில் அந்தோனியார் 1500 மைல் தள்ளி இருக்கின்றார், தன்னுடைய மடத்திலே இருக்கின்றார். அவருக்கும் இந்த செய்தி எட்டுகின்றது. தன்னுடைய தந்தையாருக்கு ஏதோ பிரச்சனை என்பதை உணர்ந்து கொள்ளுகின்றார். அனுமதி பெற்று சொல்லுகின்றார்கள். எப்படியோ தெரியாது, 3 மணித்தியாலத்தில் அந்த காலத்திலேயே அவர் அந்த நீதிமன்றத்திற்கு வருகின்றார். வந்தவுடனே சொல்லுகின்றார், நீங்கள் அந்த இறந்தவனுடைய உடலை இங்கே கொண்டு வாருங்கள், நான் அவனை பேச வைக்கின்றேன் என்று. இறந்தவருடைய உடலை கொண்டு வருகின்றார்கள். அந்தோனியார் சொல்லுகின்றார் அவனை பார்த்து, நீ எழுந்து உன்னை யார் கொலை செய்கிறது என்று சொல் என்று சொன்னவுடனே அந்த இறந்த உடல் உயிர் பெற்று பேசி தன்னை யார் கொலை செய்தார் என்பதை சாட்சியமாக அந்த வழக்காடு மன்றத்தில் கூறியதாக அவருடைய வரலாறு சொல்லுகின்றது. ஒரு ஆவியினாலே உந்தப்பட்டவர் எதெல்லாம் செய்ய முடியும் என்பதற்கு அடையாளமாக இருக்கின்றார். அவர் அங்கே நடக்கின்ற ஒரு அநீதியை உணர்ந்து கொள்ளுகின்றார். ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டிலே பயணிக்கின்ற நாங்களும் இவ்வாறு எங்களுடைய குடும்பங்களில், சமூகத்தில் நாங்கள் சந்திக்கின்ற மக்கள் படுகின்ற துன்பங்களை உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஏன்னு சொன்னால் இந்த ஜூபிலி ஆண்டில் நாங்கள் தனித்து பயணிக்க அழைக்கப்படவில்லை. நான் மட்டும் விடுதலை பெற்றால் போதும், நான் மட்டும் அந்த பரிபூரண அருளை பெற்றால் போதும் என்று அல்ல, நாங்கள் அனைவருமே இணைந்து இந்த பரிபூரண அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதன் அடையாளமாகத்தான் இந்த ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு தரப்படுகின்றது. ஆகவே தூய அந்தோனியார் தேவையில் உள்ளவர்களுடைய உணர்வு பூர்வமாக அவர்களுடைய தேவையை அவர் அறிந்து கொண்டார். அதனால் ஓடோடி சென்று அவர்கள் கேட்காமலே அவர்களுக்கு உதவி புரிந்தார். வாழுகின்ற போதும் சரி, இறந்த பிறகும் தன்னுடைய பரிந்துரையின் ஊடாக உணர்வு பூர்வமாக எங்களுடைய வேதனைகளையும் வேண்டுதல்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆண்டவரிடம் இருந்து அவர் அருளை பெற்றுத் தருகின்றார். ஆக இவ்வாறாக இந்த அந்தோனியார் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் தான் நாங்கள் அவருக்கு விழா எடுக்கின்றோம். நாங்கள் மட்டுமல்ல, உலகின் பல பகுதிகளிலும் இந்த புனிதருடைய விழாவை கொண்டாடுவதற்கான ஆயத்த நாட்கள் நடக்கின்ற வேளையிலும் அவருடைய புதுமைகளை எண்ணி நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த ஜூபிலி ஆண்டில் அவர் பெற்றுத் தருகின்ற ஆசிரியருக்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்கின்றோம். ஆகவே புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்வில் நாங்கள் கண்டுகொள்கின்ற வேளையிலே தன்னுடைய வாழ்வின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது கொண்டிருந்த அதீத அன்பின் காரணமாக அவர் எப்பொழுதும் வாழ்வில் நேர்மறையான சிந்தனைகளை அவர் கொண்டிருந்தார். எதிர்மறைவான சிந்தனைகளை அவர் கொண்டிருக்கவில்லை. வாழ்வின் வழியில் அனைவரையும் ஆண்டவரை நோக்கி இணைத்துக் கொள்ளுகின்றார். ஜூபிலி ஆண்டு தருகின்ற ஒரு செய்தியாக, அழைப்பாக இருக்கின்றது. நாங்கள் அனைவருமே கைகோர்த்து திருப்பயணிகளாக அந்த சிலுவையை நோக்கி, மாற்றி தருகின்ற சிலுவையை நோக்கி பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். அந்தோனியார் அதை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் நெகட்டிவான சிந்தனைகளை வைத்திருக்கின்றோம். எங்களுடைய ஆலயத்தின் முன்பகுதியிலே பார்க்கின்ற வேளையில் அழகிய மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. பலர் அந்த விளக்கை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுவோம், மகிழ்ச்சி அடைவோம். கண்ணுக்கு மிகவும் இதமான ஒரு காட்சியாக இருக்கின்றது. அத்தனை விளக்குகள் எரிகின்றது என்று பார்க்கின்ற பல மக்கள் இருக்கின்ற இடத்திலே ஒரு சிலர் என்ன செய்வார்கள் சொன்னால், அங்கே 3 லைட் பத்தவில்லை, இது அசிங்கமாக இருக்கின்றது என்று அந்த குறையை பார்ப்பவர்களும் இருக்கின்றார்கள்.
இருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய வாழ்விலே பல்வேறு விதமான அதிசயங்கள் நடந்திருக்கின்றன. இந்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தி இருக்கின்றார். அந்தோனியாருடைய பரிந்துரையினாலே நாங்கள் பலவற்றை பெற்றிருக்கின்றோம். இந்த நன்மைத்தனங்கள் எல்லாம் எங்கள் கண்களை மறைக்க வாழ்வில் ஏற்படுகின்ற காணுகின்ற குறைபாடுகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்ற மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்தோனியார் சொல்லுகின்றார், நீங்கள் வாழ்வில் இவ்வாறான நேர்மறையான சிந்தனைகளை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள், அதையே நீங்கள் தேடுங்கள் என்று அவர் கூறுகின்றார். ஆகவேதான் நாங்கள் அந்தோனியாரை தொலைந்து போன பொருட்களை கண்டுபிடித்து தருகின்ற ஒரு புனிதராக அநேகமான சந்தர்ப்பங்களில் பார்க்கின்றோம். வீட்டிலே சாவி தொலைந்தாலும் சரி, பைக்கை தொலைந்தாலும் சரி, உடனடியாக நாங்கள் மட்டக்களப்பிலிருந்து ஓடி வருகின்ற இடம் புனித அந்தோனியாவுடைய திருத்தலம், அவர் கண்டுபிடித்து தருவார் என்று. அவர் பொருட்களை தாண்டி புனித அந்தோனியார் சொல்லுகின்றார் என்னவென்று சொன்னால், வாழ்விலே நாங்கள் நன்மைகளை துளைத்திருந்தால், நன்மைகளை அறிகின்ற, அதை பார்க்கின்ற, அந்த நன்மைகளை அனுபவிக்கின்ற, பகிர்ந்து கொள்ளுகின்ற தன்மையை நாங்கள் இழந்திருந்தால் அதை நீங்கள் மீண்டும் பெற்றுக் கொள்வதற்காக தேடுங்கள். அதுதான் ஜூபிலி ஆண்டிலும் நாங்கள் பயணிக்கின்ற வேளையில் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய, எங்களுடைய வாழ்வில் இருக்க வேண்டிய நற்பண்புகளில் ஒன்றாக அமைந்திருக்கின்றது. இரண்டாவதாக நாங்கள் பார்க்க வேண்டும், அந்தோனியாவுடைய வாழ்வில் இருந்த அன்பை பார்க்க வேண்டும். மக்கள் மீது அன்பு வைத்தார், கடவுள் மீது அன்பு வைத்தார், கிறிஸ்து மீது அன்பு வைத்தார், ஆவியானவர் தந்திருக்கின்ற வல்லமையின் மீது அவர் அன்பு வைத்தார். ஆகவே துணிவோடு நற்செய்தி பறைசாற்றினார். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் இந்த அன்பை பெற்றிருக்கின்றோம். இன்று இந்த பிஸியான பலதரப்பட்ட குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை முறையில் நாங்கள் தொலைத்திருக்கின்ற முக்கியமான ஒரு பொருள் அன்பாக இருக்கின்றது. ஜூபிலி ஆண்டு புனிதரோடாக எங்களுக்கு தருகின்ற அழைப்பு தொலைந்து போன அந்த அன்பை நாங்கள் தேடி கண்டுபிடிக்க அழைக்கப்படுகின்றோம். எல்லாரும் இந்த அன்பை நாங்கள் தேடி கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட ரீதியில் ஆன ஒரு அழைப்பாக இருக்கின்றது. பல குடும்பங்களில் பெற்றோரை பிள்ளைகள் ஒதுக்கி வைத்திருக்கலாம் பல்வேறு காரணங்களுக்காக. நீங்கள் அவர்களை தேடி சென்று அவர்களை சந்தித்து அவர்களுக்குரிய கடமைகளை செய்கின்ற வேளைகளில் நீங்கள் தொலைத்த அன்பை கண்டுபிடிக்கின்றீர்கள். வயோதிகர் மடங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் இருக்கின்ற முதியோரை போய் பார்க்கின்ற வேளையில், சந்திக்கின்ற வேளைகளில் நாங்கள் தொலைத்திருக்கின்ற அன்பை கண்டுபிடிக்கின்றோம், மீண்டும் அதை பெற்றுக் கொள்ளுகின்றோம். அத்தோடு யார் யாரோடெல்லாம் நாங்கள் பகையோடு இருக்கின்றோமோ, இந்த ஜூபிலி ஆண்டு தருகின்ற செய்தியின் பயனாக, புனிதருடைய பரிந்துரையின் பயனாக அவர்களோடு நாங்கள் உண்மையான அமைதி, சமாதானம் என்று நற்செய்தி வாசகம் சொல்வது போல அமைதி உங்களோடு இருப்பதாக என்று ஆண்டவர் சொன்னது போல அந்த அமைதியை நாங்கள் மீண்டும் கண்டுபிடிக்கின்ற வேளையில், சமாதானம் செய்கின்ற வேளையில் அந்த அன்பை நாங்கள் மீண்டும் பெற்றுக் கொள்கின்றோம். பல வேளைகளில் அடுத்தபடியாக வாழ்வின் படிமுறைகள், பழக்க வழக்கங்கள், அல்லது நாங்கள் எதையெல்லாம் நன்மையானது என்று கருதுகின்றோம் என்று சொன்னால் பலவற்றை நாங்கள் இன்று தொலைத்திருப்போம். நல்ல பண்புகளை தொலைத்திருப்போம். உதாரணமாக வீட்டிலே நல்ல சாப்பாடு செய்தால் பக்கத்து வீட்டு ஆக்களோடு பகிர்ந்து கொள்வது, அல்லது ஒரு நோயாளியை சென்று சந்திப்பது, கிழமையில் ஒரு தரம் என்றாலும் ஒரு ஏழைக்கு உணவளிப்பது, எல்லாத்தையும் நாங்கள் சில வேளையில் தொலைத்திருப்போம். ஜூபிலி ஆண்டு புனித அந்தோனியாரின் ஊடாக தருகின்ற அழைப்பு, அதை நீங்கள் மீண்டும் தேடி கண்டுபிடியுங்கள். நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் வாழ்விலே தொலைத்திருந்தால், எது வாழ்வின் நியமங்கள் என்று கடவுள் எங்களுக்கு கற்பித்திருந்து அதை நாங்கள் பழகி மறந்து தொலைத்திருந்தால் அதை நாங்கள் மீண்டும் தேடி கண்டுபிடிக்க அழைக்கப்படுகின்றோம். சிறு சிறு முயற்சிகளாக இருக்கலாம். உணவளித்தல், சந்தித்தல், நேரம் செலவிடுதல், பெற்றோர் பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்குதல், பிள்ளைகள் பெற்றோரோடு நேரம் செலவழிக்குதல், இவ்வாறான வாழ்க்கை முறையினூடாக நாங்கள் தொலைந்து போன நற்பண்புகளை மீண்டுமாக தேடி கண்டுபிடிப்பதற்கு திரு அந்தோனியார் உதவி செய்கின்றார். அவரோடாக நாங்கள் இவற்றை கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அந்தோனியார் தாராள உள்ளம் படைத்தவராக இருந்தார். அதனால்தான் அவர் புதுமைகள் செய்வதற்கு களைத்து போகவில்லை. நாங்கள் இந்த தாராள உள்ளத்தை, உற்சாகமான மனதை தொலைத்திருப்போம். வாழ்விலே பலருக்கு சோம்பல்தனம், காலையில் எழுந்து என்று சொன்னாலே ஆண்டவரே இந்த நாள் முடிந்து விட்டது, இந்த நாள் என்ன, இந்த நாள் முழுக்க என்ன பாடுபடுத்த போவதோ என்ற ஒரு அச்சத்தோடு நாங்கள் நாளை ஆரம்பிக்கின்றோம். அந்த சுறுசுறுப்பும் தாராள உள்ளமும் எங்களை விட்டு தொலைந்து போய் சோம்பல்தனம் எங்களில் ஆட்கொண்டிருக்கின்றது.
பிள்ளைகளை காலையில் எழுப்பி பாடசாலைக்கு அனுப்புவதுன்னு சொன்னால் பெற்றோருக்கு அது முக்கியமான ஒரு போராட்டமாக மாறிக்கொண்டு போகிறது. எழுப்பிய சொன்னால் முடியாது என்று சொன்னால் அது நாளே வேண்டாம் என்ற ஒரு சோம்பேறித்தனம் எங்களுடைய பல்வேறு வாழ்க்கை முறையில் அது ஊடுருவி இருக்கின்றது. அந்தோனியார் சொல்கின்றார், சோம்பல்தனம் இருந்தால் அதை நீங்கள் மறந்துவிட்டு தொலைந்து போன தாராள உள்ளத்தையும் உற்சாகத்தையும் ஆன்மீக தளர்ச்சி ஏற்பட்டிருந்தால் அதையும் நீங்கள் விட்டுவிட்டு ஆன்மீக புத்துணர்ச்சி பெற்று தாராள உள்ளத்தோடு பங்கு பெறுகின்ற மக்களாக நீங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்ற அழைப்பை இந்த புனிதர் ஊடாக இந்த ஜூபிலி ஆண்டில் நாங்கள் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். வாழ்வின் பல்வேறு விதமான ஆசைகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம். காரணம், பேராசையும் சுயநலமும் எங்களை ஆட்கொண்டிருக்கின்றது. வாழ்வின் அன்றாட பயன்பாட்டிற்கு தேவையான பொருட்களும் செல்வமும் இருந்தாலும் இன்னும் அதிகமாக சேர்க்க வேண்டும் என்று சொத்துக்கு மேல் சொத்து எவ்வாறாயிரம் சேர்த்து வைத்து நாங்கள் நிம்மதியை இழந்து தூக்கத்தை இழந்து சோகமான கவலையான அச்சம் மிகுந்த வாழ்வோடு வாழ்ந்திருந்தால் நல்ல அமைதியான தூக்கம் நிறைந்த மகிழ்வான வாழ்வை நீங்கள் மீண்டும் தேடி கண்டுபிடியுங்கள். அதற்கு இந்த ஜூபிலி ஆண்டில் புனித அந்தோனியார் எங்களுக்கு துணை செய்வார் என்ற அழைப்பும் இந்த ஆண்டிலே எங்களுக்கு விடப்படுகின்றது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள் நம்பிக்கையை தொலைத்திருக்கின்றோம். இந்த நாட்களிலே பார்க்கின்றோம், நாங்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கின்றோம், பலரிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்திருப்போம். ஆகவே இறுதியாக எங்களுக்கு வருகின்றது எங்கே என்று சொன்னால் அது கடவுளிலே வந்து முடிகின்றது. கடவுளே, எனக்கு இப்படியெல்லாம் நடக்கின்றது, நீர் இதை கண்டுகொள்ளவில்லையே. அந்தோனியாரே, நான் இப்படியெல்லாம் உண்மை நம்பி வந்தேனே, எனக்கு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் தொலைத்து விடுகின்றோம். அந்தோனியார் இந்த ஜூபிலி ஆண்டிலே எங்களுக்கு தருகின்ற செய்தியாதனில் நம்பிக்கையை நீங்கள் தொலைத்திருந்தால் அதை மீண்டும் பெற்றுக் கொள்ளுங்கள். கடவுள் எங்களோடு இருக்கின்றார். ஆவியானவருடைய கொடைகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. சக்தியும் வல்லமையும் தருகின்ற ஆவியானவர் எங்களோடு இருக்கின்றார். இன்று நற்செய்தி முதல் வாசகத்திலே நாங்கள் வாசித்தது போல அச்சமுற்றிருந்தார்கள், பயத்தோடு இருந்தார்கள். ஆவியானவருடைய வருகையினாலே அவர்கள் துணிவு பெற்றார்கள். மகிழ்வோடு அவர் நற்செய்தியை அவர்கள் பறைசாற்றினார்கள். திருவை உதயமாகின்ற அந்த உன்னதமான நிகழ்வு ஆவியானவருடைய வல்லமையினாலே அங்கே கிடைக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த நம்பிக்கையை இழந்திருந்தால் நாங்கள் அதை மீண்டும் பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய அந்தோனியார் எங்களுக்கு இந்த ஜூபிலி ஆண்டிலே அவருடைய வாழ்வினூடாக அழைப்பு விடுகின்றார். பல வேளைகளில் நாங்கள் தொலைத்த நேரங்கள் இருக்கின்றது, தொலைந்து போன குடும்ப பாசங்கள் இருக்கின்றது. வாழ்க்கை ஓட்டம் எங்களை காலை முதல் மாலை வரை ஓட வைக்கின்றது. அமைதியற்ற ஓய்வற்ற வாழ்க்கை முறைக்குள் நாங்கள் வீழ்ந்து நிம்மதியை தொலைத்திருப்போம். அந்த தொலைந்து போன நிம்மதியை நீங்கள் தேடி கண்டுபிடிங்கள் என்ற அழைப்பை இந்த ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு தருகின்றது. மிக்க சகோதர சகோதரிகளை நாங்கள் பார்க்கின்ற வேளையில், அந்தோனியாருடைய வாழ்வை பார்க்கின்ற வேளையில் அழியா நாவின் வரம் பெற்றவர் என்று கூட அவருடைய நாவ் அப்படியே அழியாமல் இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தையை பறைசாற்றி அவருடைய புகழ் பாடி வேறெந்த சிந்தனைகளும் இல்லாமல் நல்ல சிந்தனைகளும் ஏழைகளை அரவணைக்கின்ற மனப்பான்மையும் கொண்ட அவர்களை பற்றிய உரையாடிய பேசிய மறைவுரை ஆற்றிய அந்த நாவில் இன்னும் அழிவை காணாமல் இருக்கின்றன சொன்னால் எங்களுக்கு தரப்படுகின்ற அந்த செய்தி இந்த ஜூபிலி ஆண்டில் எங்களுடைய நாவை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். பல அழிவுகளுக்கு, பல பிரிவுகளுக்கு, பல குழப்பங்களுக்கு, பல காயங்களுக்கு காரணமாக இருப்பது எங்களுடைய நாவாக இருக்கின்றது. அந்தோனியாருடைய நாள் இதுவரைக்கும் அழியாமல் இருக்கின்றது. நாங்கள் எல்லாம் இறந்தால் 3ஆம் நாளிலே எங்களுடைய நாக்கு உடலில் இருந்த இடம் தெரியாமல் அழுகி போய்விடும். அவ்வளவுக்கு நாங்கள் எங்களுடைய நாவின் ஊடாக பயன்படுத்துகின்ற வார்த்தைகள், சொல்லுகின்ற சொற்கள், சிந்தனைகள், வெளிப்பாடுகள் அனைத்துமே ஒரு அழிவை கொண்டு வருகின்ற சொற்களாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே திருவள்ளுவர் குறிப்பாக இளைஞர்களுக்கு அழைப்பு இருக்கின்றது. இளைஞர்களே, நீங்கள் உங்களுடைய நாவை காத்துக் கொள்ளுங்கள். இன்றைய காலகட்டங்களிலே 4 பேர் சேர்ந்தால் ஒரு பாடசாலை மாணவர்களாக இருக்கலாம், மாணவிகளாக இருக்கலாம், இளைஞர்கள் பலர் ஒன்றாக மாலை வேளையிலும் எங்கேயாவது ஒன்று சேர்ந்தால் வாயிலே இருந்து வருகின்ற வார்த்தைகளை பார்த்தால் காது கொடுத்து கேட்க முடியாது. நாங்கள் பக்கத்தில் போனால் காதை குத்து கொண்டுதான் போக வேண்டும். அவ்வளவுக்கு மோசமான வார்த்தை பிரயோகங்கள்.
கடவுள் எங்களுக்கு நாவன்மையை தந்திருக்கின்றார். ஆவியானவர் நாவன்மையை தந்திருக்கின்றார், பேச்சாற்றலை தந்திருக்கின்றார். அவரை புகழ்வதற்கும் நல்லவற்றை சொல்வதற்கும் நல்லவற்றை எங்களுடைய வார்த்தைகளினாலே பகிர்ந்து கொள்வதற்கும் தூய சொற்களை நாங்கள் பறைசாற்றுவதற்கும் ஆண்டவருடைய வாழ்வுக்கு சாட்சிகளாக நாங்கள் வாழ்வதற்குமாக அது அமைந்திருக்க வேண்டும். அதையே புனித அந்தோனியார் எங்களுக்கு செய்து காட்டியிருக்கின்றார், வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அதையே அவர் எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆகவே அமெரிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இந்த ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையில் சொல்கின்றார், இந்த ஆவியானவர் இன்று எங்கள் மீது வருகின்றார். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த சங்கிலிகளை அவர் இல்லாதொழிக்கின்றார், உடைத்தருகின்றார். உள்ளத்திலே புது தொண்டை தருகின்றார், புது வாழ்வை தருகின்றார். அந்த அந்தோனியார் பெற்றுக்கொண்ட அதே சக்தியை இன்றைய நாளில் இந்த ஆவியானவருடைய திருவிழாவிலும் வருகின்ற நாட்களிலும் நாங்கள் பெறுகின்றோம். திருமுழுக்கின் வழியாக ஆவியானவரை பெற்றோம், உறுதி பூசல் வழியாக அவரினாலே அபிஷேகம் செய்யப்பட்டோம். ஆகவே நாங்கள் இந்த ஆவிக்குள் வாழுகின்ற, வல்லமைக்குள் வாழுகின்ற மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். அந்தோனியார் தன்னுடைய வாழ்வில் அனைத்தையுமே பொது நன்மைக்காக பயன்படுத்தினார். எவ்வாறு ஒரு மரத்தின் கனி தனக்காக அல்ல, அது பிறருக்காகவே பயன்படுகின்றது. மரம் தன்னுடைய கனியை உண்பது அல்ல. அதே போலதான் ஆவியானவர் எங்களுக்கு தருகின்ற கொடைகளும் கனிகளும் ஆசீர்வாதங்களும் மற்றவருடைய நல்வாழ்வுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்ற ஒரு பிறர் நல பண்போடு நாங்கள் வாழ வேண்டும். இரக்க குணமும், ஏழைகள் மீது அதிக அன்பும், ஒடுக்கப்பட்டோரை அரவணைக்கின்ற நற்பண்புகளும் கொண்ட ஒரு கொடைகளாக அவை மாற வேண்டும். அதுதான் எங்களுடைய கிறிஸ்தவ அழைப்பாக இருக்கின்றது. இந்த அழைப்பில் நாங்கள் வாழவே புனித அந்தோனியார் எங்களுக்காக பரிந்துரை செய்கின்றார். ஆகவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஜூபிலி தருகின்ற அந்த மகிழ்வின் செய்தியாக, இரக்கத்தின் செய்தியாக நாங்கள் அனைவரும் பரிபூரண பலனை, மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்றோம். அதற்கு புனித அந்தோனியார் எங்களுக்காக பரிந்துரை செய்கின்றார். எங்களோடு அவர் பயணிக்கின்றார். தன்னுடைய வாழ்வின் உதாரணங்கள் ஊடாக எங்களை அவர் தூண்டிவிடுகின்றார். இதிலிருந்து நாங்கள் விலகி செல்லாமல், நம்பிக்கையை இழக்காமல், இரக்க குணம் நிறைந்த பிள்ளைகளாக, திருவையின் மக்களாக நாங்கள் ஒரே குடும்பமாக பயணிக்க தொடர்ந்தும் அவர் தாமே எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று இந்த பலியினோடாக ஒருவருக்காக தொடர்ந்துமாக மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும், காண்பவை காணாதவை யாவும் படைத்த இல்லாதல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாயிருத்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்னே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளிடமிருந்து கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளில் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்முக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியால் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட ஆட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே.
ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுல வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஒரே குடும்பமாக திரு அவையின் பிள்ளைகளாக ஒன்று கூடியுள்ள நாங்கள் புனித அந்தோனியார் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையிலும் ஆண்டவர் எங்களுடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றார் என்ற நம்பிக்கையிலும் எங்களுடைய மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். மன்றாட்டுகளுக்கு பதிலுரையாக படைத்தாளும் இறைவா, எம் திரு அவைக்காக நீர் தந்த எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் நீர் விரும்புவதை நிறைவேற்றுவதே தங்கள் பணி என்பதை உணர்ந்து எவ்வித சூழ்நிலையிலும் மன உறுதியோடு பணியாற்ற அவர்களுக்கு தேவையான ஞானத்தை அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, ஒரே திருமுழுக்கினால் உமக்கு சொந்தமான நாங்கள் முழுமையான நம்பிக்கையால் இணைக்கப்பெற்று ஒரே குடும்பமாக உமது அழைப்பிற்கேற்ப வாழவும் உண்மைக்கு சான்று பகிர்ந்து வாழவும் உமது ஆவியின் அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழியாது என்று மொழிந்த இறைவா, உம் வார்த்தைகளே எம் வாழ்விற்கு ஒளி என்பதை உணர்ந்தவர்களாய் இயேசுவின் மதிப்பீடுகளை பின்பற்றி விண்ணுலக வாழ்விற்கு எங்களை தயார்படுத்த உம் அருளினை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா வேண்டுகிறோம், உண்மை நிறைவா எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்தருளும். எங்கள் உழைப்பிற்கேற்ப நல்ல பலனையும் எங்களுக்கு தேவையான வளங்களையும் தந்து ஆசியளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா வேண்டுகிறோம், வரங்களை வாழி வழங்கிடும் வள்ளலே இறைவா, இன்றைய நவநாட் திருப்பலியினை நிறைவேற்றுகின்ற அருட்தந்தை அனிஸ்டர் மொராயஸ் அடிகளாரை நீத்தாமை ஆசிர்வதித்து வழி நடத்தி அவருக்கு தேவையான ஆன்ம சரீர நலன்களை பொழிந்திடவும் இன்றைய திருப்பலியினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புளியடிக்குடா பங்கு மக்கள் அனைவரும் புனிதரின் பரிந்துரையால் மிகுதியான நன்மைகள் பெற்று வாழ்வில் மகிழ்வு கண்டிட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா வேண்டுகிறோம், கண்களை மூடி எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் வேண்டுதலுக்காக மன்றாடுவோம். நாளும் எங்களை ஆண்டு நடத்துகின்ற நல்ல தகப்பனை இந்த நாளிலே உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆவியாரின் கொடைகளை நிறைவாக எங்கள் மீதில் பொழிந்ததற்காக, அவருடைய தூண்டலினாலே நாங்கள் வழிநடத்தப்படுவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். சவால்களும் துன்பமும் நிறைந்த உலகில் பயணிக்கின்ற நாங்கள் அந்த ஆவியின் வல்லமைக்கு அவருடைய குரலுக்கு செவி சாய்த்தவர்களாக நேரிய பாதையில் செல்வதற்கு, துன்பங்களை கண்டு துவந்து போகாமல் என்னாலும் உங்களுடைய பிரசன்னத்திலே வாழ்வதற்கு வேண்டிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு தந்தரலும். இன்றைய நாளிலே இங்கு ஒன்றாக கூடியுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். பதிவ நகர் அந்தோனியாருடைய பரிந்துரையை நாடி நிற்கின்றவர்கள் அவர்களுடைய இதயத்தின் ஆவலை அறிந்து கொள்ள நீர் தாமே துணை செய்தரலும்.
சிறு பிள்ளைகளை குழந்தைகளை ஆசீர்வதியும். ஞானம் என்னும் கொடையை அவர்களுக்கு நிறைவாக கொடுத்து கல்வியிலும் நற்பண்புகளிலும் அவர்கள் சிறந்து விளங்க துணை செய்தலும். ஆண்டவரே, இளைஞர்களை யுவதிகளை ஆசீர்வதியும். வாழ்வின் வழியை அவர்களுக்கு காட்டியலும். நல்ல முடிவுகளை மேற்கொள்ளவும், அவர்கள் செய்கின்ற தொழில் துறைகளில் வெற்றி காணவும், எதிர்கொள்ள இருக்கின்ற சவால்கள் துன்பங்களிலிருந்து அவர்கள் வெற்றி பெறவும் நீதாமே அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தியலும். இது தளத்தை வழிநடத்துகின்ற அருட்தந்தையையும் எங்கள் மறை மாவட்டத்தில் பணிபுரிகின்ற அனைத்து குருக்களையும் துறவியரையும் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவியனின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூயாவியார் பலியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறையுண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவேற செய்கின்றீர். உமொரு திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திருவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கு முறை அறிவை ஏற்றினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிட செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலக மனிதர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவேறுக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ எம்மறை மாநில அப்போஸ்தலிக்க பரிபாலர் அன்றன்றஞ்சி தாண்டுகை எல்லா திருநிலாகிய நபரோடும் உடைய திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுகொழி உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்கு வந்தவர்களாயிருக்கிற புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் பெறமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற நாம் துணிந்து செல்வோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இவர் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமீன். இந்த நவநாள் திருப்பலியை ஒப்புக் கொடுக்க எங்களை அழைத்த
திருத்தலத்தினுடைய பரிபாலகர் தந்தை அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை பங்கு சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். கடவுளின் மாபெரும் செயல்களை பேசினர். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் மக்களுத்துள்ள அருளை எண்ணில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூயாவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பெற தலை வணங்கி மன்றாடுவோம். தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூயாவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுற செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சிறுவர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலும் இருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிர்த்திட செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கையின் அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவுளம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையை நினைத்திருக்க செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய அந்தோனியாரை
தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவோம் உம் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பொல்லாப்புகளில் இருந்தும் பாதுகாத்தருளும். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.